செல்லம் வணக்கம்மா. எடுத்துக்காட்டு 3 18 2 x + 3 y + 4 z ஹோல் ஸ்கொயரின் விரிவை காண்க கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண சாமி, அடுக்கு 2ன்னா இந்த கீழே இருக்குது இல்லையா, அந்த 3 உறுப்பு எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். சொல்லுங்க சாமி. அடுக்கு 2 என்றால் கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம போட்டுருவோம். இது எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஃபார்முலா கிடையாது, விளக்கியாச்சு. இது ஃபார்முலா இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம் சாமி. a + b + c the whole square equal to, நான் சொன்ன திருப்பி சொல்லணும், திருப்பி இங்கே ஓடுறீங்க கொடுக்கணும். சொல்லுங்க சாமி. a + b + c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. நீங்களே ஒரு முறை படிங்க சாமி. நிறைய குழந்தைங்க சூப்பராக படிச்சிங்க சாமி. சில பேர் இங்கே வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, தப்பு தங்கம் படிச்சிங்க சாமி. ஓகே செல்லம். இப்போ ஏவுக்கு பதிலாக இது, பிக்கு பதிலாக இது, சிக்கு பதிலாக இது போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டாவது உறுப்பை ஸ்கொயர் பண்ணுங்க. ப்ளஸ் மூன்றாவது உறுப்பை ஸ்கொயர் பண்ணுங்க. ப்ளஸ் நடுக்குன்னா இருக்கு 2 இன்ட்டு இதையும் பெருக்குங்க. 3 6 x into y xy 6 into xy பிளஸ் இதையும் பெருக்குங்க. இந்த 2 நம்பர் பெருக்கியாச்சா? அதுக்கப்புறம் இது 3 12 y into z 3 12 y into z பிளஸ் இந்த முதல் நம்பரையும் 2 நம்பர் பெருக்குங்க. எல்லாம் எப்படி கூட போட்டுருங்க. 2x 3y 4z. இதை 2 பெருக்கிங்க, இதை 2 பெருக்குங்க, இதை 2 பெருக்குங்க. ஓகேவா? 4 8 z into x zx. ஓகே சாமி. ஈக்குவல் டு ஸ்கொயர் வந்ததுனால இந்த ஸ்கொயர் வந்திருக்கு, நடுவில் பெருக்கல் இருந்தால் ஸ்கொயர் ஆனது 2க்கு சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு எக்ஸ் போடாமல் விட்டுருவீங்க தப்பு, எக்ஸ் ஸ்கொயர் போடாமல் விட்டுருவீங்க தப்பு. ப்ளஸ் நடுவில் பெருக்கல் வந்ததுனால இந்த ஸ்கொயர் ஆனது 3க்கு சொந்தம், ஒய்க்கு சொந்தம். 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 4 2 முறை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். 4 16 இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பொதுவாகவே வச்சுருங்க. இல்லைன்னா நல்லா பாருங்க சாமி, இதில் யார் பொதுவாக வெளியே எடுக்கலாம்? 2 பொதுவாக வெளியே எடுக்கலாமா? ஏன்? 6 2 8ன்னு முடிஞ்சால் 2 வாய்ப்பாடு பொதுவாக எடுக்கலாம். பொதுவாக எடுத்துருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாக எடுத்து பழகிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பொதுவாக இங்கே XY இருக்குது, இங்கே YZ, இங்கே இது மாறி இருக்கு. அதனால் கெழுவல் மட்டும் 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துடலாம். ஸோ எடுத்துனா ஏற்கனவே என்ன இருக்குது? ஒரு 2 இருக்கா? அப்போ 2 பொதுவாக எடுத்தாலும் 1 ஒரு 2 வருமா? 2 4 இன்ட்டு பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். எத்தனை 2? 3 2 6 6 12 4 8. அப்போ சொல்லுங்க சாமி. 3 இன்ட்டு XY ப்ளஸ் 6 இன்ட்டு YZ ப்ளஸ் 4 இன்ட்டு ZX. ஓகே சாமி. உங்கள் புக்கில் இங்கே 12 XY ப்ளஸ் 24 YZ ப்ளஸ் 8 16 Z போட்டாங்க. இல்லை பொதுவாக எடுத்து பழக்கம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ செல்லம். காப்பி பண்ணிங்க சாமி.